நாம் எப்படியெல்லாம் துணையாக இருந்தோம், எப்படியெல்லாம் மக்களோட மக்களா இருந்தோம்னு சொல்றேன். 1990ஸ்லயே ரசிகர் மன்றமா இருந்தப்பவே மக்களுக்கு துணையா நிற்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நற்பணி மன்றமாகவும், அதுக்கப்புறம் விஜய் மக்கள் இயக்கமாகவும் மாறி மக்களோட மக்களா நின்றுகிட்டு இருந்தோம். 2008இல் ஈழத் தமிழருக்கு ஆதரவா உண்ணாவிரதம் போராட்டம் செஞ்சோம். போர் முடிவுக்கு வரணும், நம்ம தொப்புள் கூடிய உறவுகளான ஈழத் தமிழர்களுக்கு பாதுகாப்பான நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கணும்னு அன்னைக்கே கோரிக்கை வச்சோம். 2009ல் ஆரம்பிச்ச விஜய் மக்கள் இயக்கம் வழியா நம்மளோட மக்கள் நல பணிகளை எக்ஸ்டெண்ட் அண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம். கல்விக்கு துணையா இருந்தோம், சோஷியல் சர்வீஸ் செஞ்சோம், வெள்ள நிவாரணத்துல துணையா இருந்தோம், கொரோனா காலத்துல மக்களுக்கு தோள் கொடுத்தோம். விலையில்லா விருந்தகம், குருதியகம், முட்டைப்பால் ரொட்டி திட்டம், விழியகம், பயிலகம், நூலகம், இப்படி பல வழியில மக்களுக்கு துணையாக இருந்தோம். அப்புறம் நம்மளோட திரைப்படங்கள்ல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஊழல் எதிர்ப்பை சொன்னோம், சமூக நீதியை சொன்னோம், கல்வியை பத்தி சொன்னோம், அரசியலை பத்தி சொன்னோம். அரசியலை பத்தி பேசுனதுனால நம்ம படங்கள் சந்திச்ச இது வரைக்கும் சந்திக்கிற பிரச்சனையை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். இது மட்டும் இல்லாம 2011ல்